விமான நிலையத்தில் ஒரு டயர் இல்லாத ஸ்பைஸ் ஜெட் விமானம் சாமர்த்தியமாக தரையிறக்கப்பட்டது. குஜராத் கண்டலாவில் இருந்து 75 பயணிகளுடன் மும்பை புறப்பட்ட விமானத்தின் ஒரு டயர் உடைந்து ஓடுதளத்திலேயே விழுந்தது. இதுகுறித்த தகவல் உடனடியாக மும்பை விமான நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. மும்பை விமான நிலையத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விமானியின் சாதுரியத்தால் விமானம் எந்த சேதமும் இன்றி பாதுகாப்பாக மும்பையில் தரையிறக்கப்பட்டது. சென்னையில பள்ளி மாணவனை அவரோட தோழியின் தந்தை கடுமையா தாக்கி இருக்காரு. காதல் விவகாரத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து இப்ப பார்க்கலாம். சென்னையில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை தோழியின் தந்தை வீட்டில் வைத்து அடித்து உதைத்து வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 18 வயது மாணவன் முகப்பேரில் உள்ள தனியார் பள்ளியில் +2 படித்து வருகிறார். இவர் இதற்கு முன் படித்த பள்ளியில் உடன் படித்த மாணவியை காதலித்துள்ளார். இது அந்த மாணவியின் பெற்றோருக்கு தெரிந்து பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உறவினர் வீட்டிலிருந்த அந்த சிறுமியை காண மாணவர் சென்ற நிலையில் தகவல் அறிந்து வந்த சிறுமியின் தந்தை கடுமையாக தாக்கியுள்ளார். காயமடைந்த மாணவர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது மகனை சாதி பெயரை சொல்லி அடித்து துன்புறுத்தியதாக மாணவரின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுராந்தகம் அருகே இருக்க ஒரு கிராமத்துல புதுசா கட்டின நாடக மேடைய பொதுமக்கள் இடிச்சு தள்ளி இருக்காங்க. அது ஏன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கட்டப்படும் நாடக மேடையை பொதுமக்கள் இடித்து தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே உள்ள போந்தூர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 8 லட்சம் மதிப்பில் ஊருக்கு வெளியே நாடக மேடை கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இதனை அறிந்த மக்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நாடக மேடை கட்ட வேண்டாம் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் சுகாதார நிலையம், பள்ளி கட்டடம் கட்டாமல் நாடக மேடைக்கு மட்டும் இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் கட்டடத்தை கையால் இடித்து தள்ளினர். மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஊருக்குள்ளேயே பள்ளி கட்டடம், நாடக மேடை உள்ளிட்டவற்றை அமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். $15,000 லஞ்சம் வாங்கின சார் பதிவாளர் கையும் களவுமா சிக்கி இருக்காரு. எப்படின்னு பாருங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் மற்றும் அவரது உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேதுபதி என்பவர் வீட்டுமனையை பத்திரப்பதிவு செய்ய வந்த நிலையில் சத்தியமங்கலம் சார் பதிவாளர் தமிழ்ச்செல்வன் அவரிடம் 15,000 லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து சேதுபதி ஈரோடு மாவட்டம் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சேதுபதியிடம் ரசாயனம் தடவிய 15,000 மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை கொடுத்தனர். அதனை சார் பதிவாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் அவரது உதவியாளர் சக்திவேல் ஆகியோரிடம் சேதுபதி கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். இருவரும் கைது செய்யப்பட்டு ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். சென்னையில போலீஸ் ஒருத்தர் காவல் நிலையத்துக்கே போதையில வந்து அட்டகாசம் பண்ணி இருக்காரு. ராமாபுரத்தில் காவலர் ஒருவர் கஞ்சா மற்றும் மது போதையில் காவல் நிலையம் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமாபுரம் காவல் நிலையத்தில் பணிபுரிபவர் பிரபு. இவர் சமீப நாட்களாக கஞ்சா மற்றும் மது போதையில் காவல் நிலையத்திற்கு பணிக்கு வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல் போதையில் இருந்த பிரபுவை காவல் ஆய்வாளர் மற்றும் சக காவலர்கள் கண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரபு அனைவரையும் தரக்குறைவாக பேசியுள்ளார். இதேபோல் அவர் பணியில் இருக்கும் போது பொதுமக்களிடமும் மிகவும் ஆக்ரோஷமாகவும் கண்ணியமற்ற முறையிலும் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில கல்லூரி மாணவர்களை பயங்கரமா தாக்குன வழக்கில் இன்னொரு மாணவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்காரு.
சென்னை தியாகராய கல்லூரி மாணவர்களை தாக்கிய சம்பவத்தில் வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் மின்சாரம் ரயிலில் பயணித்த தியாகராய கல்லூரி மாணவர்களை ஐடி கார்டை கழட்ட சொல்லி அம்பேத்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தாக்கியுள்ளனர். இதில் 2 மாணவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக பெரம்பூர் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அம்பேத்கர் கல்லூரியில் படிக்கும் நந்தகுமார் எனும் மாணவரை கைது செய்துள்ளனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பிறந்த 42 நாளேயான பச்சிலம் குழந்தைய கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க இங்க ஒரு மோசக்கார தாய். மாமியார் திட்டியதால 20 வயது பெண் ஆடிய கோர தாண்டவம் இந்த பயங்கரம். டெடிபேர் டி-ஷர்ட்டில் போஸ் கொடுக்கும் இவர்தான் பிறந்து 42 நாட்களேயான பச்சிளம் பெண் குழந்தையை சுவற்றில் அடித்து மூச்சை நிறுத்திக் கொன்ற கொடூரத்தாய். மாமியார் தன்னை ராசியில்லாதவள் என்று வசைபாடியதால் ஆத்திரத்தில் குழந்தையை கொன்றுவிட்டு பால் கொடுக்கும் போது நாசியில் புரையேறி மயங்கி இருக்கலாம் என நாடகமாடியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பாலூர் பகுதியைச் சேர்ந்தவர் பெனிட்டா ஜெயஆனா. 20 வயதாகும் இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. அவரின் மூலம் சென்னையில் வேலைக்கு சென்றிருக்கிறார். பின் அங்கிருந்து இடமாறுதல் ஆகி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் சேர்ந்திருக்கிறார். அங்குதான் இன்ஸ்டாகிராம் தோழியின் கணவரின் நண்பனான கார்த்திக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. ஆனால் அதற்கு பெனிட்டாவின் குடும்பத்தினர் சம்மதிக்கவில்லை. இதனால் கடந்த 1 வருடத்திற்கு முன் வீட்டை எதிர்த்து கார்த்திக்கை கரம் பிடித்திருக்கிறார் பெனிட்டா. திண்டுக்கல்லில் உள்ள கணவன் வீட்டிலேயே வசித்து வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கர்ப்பம் தரித்த பெனிட்டாவுக்கு கடந்த 42 நாட்களுக்கு முன்பு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. மாமியார் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்த பெனிட்டா திடீரென குழந்தையை தூக்கிக் கொண்டு கணவருடன் பாலூரில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் திண்டுக்கல்லில் உள்ள தாயை பார்த்துவிட்டு வருவதாக சென்ற கார்த்திக் மறுநாள் காலை பாலூருக்கு வந்துள்ளார். நேராக குழந்தையை கொஞ்ச வீட்டிற்குள் சென்றபோதுதான் கார்த்திக்கிற்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. தொட்டிலில் குழந்தை மூச்சு பேச்சின்றி கிடந்திருக்கிறது. மேலும் தலை நெற்றியில் காயம் இருந்திருக்கிறது. இதனை கண்டு திடுக்கிட்ட கார்த்திக் மனைவி பெனிட்டாவிடம் குழந்தைக்கு என்ன ஆனது, எதனால் காயம் வந்தது என கேட்டிருக்கிறார். அதற்கு பெனிட்டாவோ குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது காலால் உந்தி கீழே விழுந்தது, இதனால் தான் காயம் ஏற்பட்டது என கூலாக பதில் கூறியிருக்கிறார். மேலும் குழந்தை ஏன் எந்த அசைவும் என்று கிடக்கிறது என்று கேட்டதற்கு பால் குடித்தபோது நாசியில் புரையேறி இருக்கலாம் என்று அசால்ட்டாக சொல்லிவிட்டு வீட்டு வேலையை பார்க்க சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த கார்த்திக் உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார். அங்கு மருத்துவர்கள் குழந்தையை பரிசோதித்த போது குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக கைவிரித்திருக்கிறார்கள். இதனையடுத்து கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து தனியார் மருத்துவமனைக்கு சென்ற போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து உடற்கூறாய்விற்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அக்குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்தபோது குழந்தையின் மூச்சு குழாயில் டிஷ்யூ பேப்பர் சிக்கியிருந்தது தெரியவந்தது. உடனே சந்தேகத்தின் பேரில் தாய் பெனிட்டாவை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது பெனிட்டா கூறிய ஒவ்வொரு தகவலும் போலீசாரையே மிரள வைத்திருக்கிறது. குழந்தை பிறக்கும் வரை கணவனும் மாமியாரும் தன்னை அன்பாகவும் பாசமாகவும் கவனித்து வந்ததாகவும், ஆனால் பெண் குழந்தை பிறந்து கணவரின் வீட்டிற்கு சென்ற நாளில் இருந்து மாமியார் தன்னை ராசியில்லாதவள் என்று தொடர்ந்து திட்டி வந்ததாக கூறியிருக்கிறார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பெனிட்டா கணவரை அழைத்துக் கொண்டு குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். ஆனால் அங்கே வந்த பிறகு கார்த்திக் முப்பொழுதும் குழந்தையோடு கொஞ்சி குலாவியிருக்கிறார். இதனால் கார்த்திக் தன்னை விட குழந்தைக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பதாக உணர்ந்திருக்கிறார். மாமியார் திட்டும் கணவர் தன்னை விட குழந்தை மீது காட்டும் அதிக அக்கறையும் பெனிட்டாவின் மனதில் நஞ்சை விதைத்திருக்கிறது. மொத்த பிரச்சனைக்கும் காரணமான குழந்தையை கொல்ல துணிந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று
கார்த்திக் ஊருக்கு சென்றிருப்பதை சாதகமாக கொண்டு அந்த கொடூர செயலை செய்துள்ளார். குழந்தையின் தலையையும் நெற்றியையும் சுவற்றில் அடித்து தாக்கியிருக்கிறார். அதிலும் குழந்தை சாகாததால் சுவாச குழாயில் டிஷ்யூ பேப்பரை சுருட்டி அடைத்து வைத்துள்ளார். இதில் மூச்சு விட முடியாமல் குழந்தை துடிதுடித்து உயிரிழந்து போயிருக்கிறது. ஆனால் எதுவுமே நடக்காதது போல குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு அன்றாட வேலையை பார்க்க சென்றுள்ளார். கணவன் கார்த்திக் வந்து கேட்டபோது கூட நாசியில் புரையேறி மயங்கி இருக்கலாம் என நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து போலீசார் பெனிட்டா ஜெய ஆனாவை கைது செய்து சிறையில் அடைத்ததோடு குழந்தையின் உடலை தந்தையிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பொற்றையடியில் தாறுமாறா ஓடின கிரேன் வாகனம் மோதியதில் தாவேகா நிர்வாகி உட்பட 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த கிரேன் வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. சாலையில் வந்த வாகனங்கள், நடந்து சென்றவர்கள் இருந்த கிரேன் மோதியதில் தாவேகா நிர்வாகியான முகமது ஷான், சபரி ஆகிய 2 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 4 பேர் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பக்கத்தில் இறுதி ஊர்வலத்தில் பட்டாசு தீப்பொறி பட்டதில் பட்டாசு பண்டல் வெடித்து சிதறி விபத்து ஏற்பட்டிருக்கு. கரூர் மாவட்டம் மாயனூரில் உயிரிழந்தவரின் இறுதி ஊர்வலம் பட்டாசு வெடிக்கப்பட்டது. அப்போது பட்டாசில் இருந்த தீப்பொறி பட்டாசு பண்டலில் பட்டதால் பட்டாசுகள் வெடித்து சிதறின. இந்த விபத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட 4 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடைபாதையில் நடந்து போன சிறுமியை தெருநாய் கடிச்சு குதறி இருக்கு. சிறுமி கதறி துடிக்கிற வீடியோ பார்த்தாலே நம்மளை பதற வைக்குது. புதுச்சேரியில் நடைபாதையில் நடந்து சென்ற சிறுமியை தெருநாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான SV பட்டேல் சாலை நடைபாதையில் சென்ற சிறுமியை தெருநாய் கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த சிறுமிக்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. கையில் பலத்த காயம் ஏற்பட்ட சிறுமி ரத்தம் சொட்ட சொட்ட கதறி துடிக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் டீ கடை சிலிண்டரிலிருந்து தீ பரவி தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைச்சிருக்காங்க. பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதா சொல்லி அந்த கடையோட உரிமம் ரத்து செய்யப்பட்டு இருக்கு. விழுப்புரம் மந்தக்கரையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் மற்ற ஆட்டோக்கள் மீது மோதி அட்டகாசம் செஞ்சிருக்காரு. இதை தட்டி கேட்டவங்களுக்கும் அவர் கொலை மிரட்டல் விடுத்ததா சொல்றாங்க. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் ரோட்ல போயிட்டு இருந்த கார்ல திடீர்னு புகை வெளியேறி பற்றி எரிஞ்சிருக்கு. கார்ல இருந்தவங்க உடனடியாக இறங்கியதால அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. தேனியில கார் பார்க்கிங்ல நிறுத்தப்பட்ட கார்களோட கண்ணாடிகளை இளைஞர்கள் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கார் நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகளை இளைஞர்கள் அடித்து நொறுக்கி உள்ளனர். தென்கரை பகுதியில் நிஷாத் அகமது என்பவரின் கார் நிறுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அதே பகுதியைச் சேர்ந்த பாண்டி மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் சேர்ந்து கார் நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகளை இரும்பு கம்பிகளால் அடித்து நொறுக்கி உள்ளனர்.
தென்கரையில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்த மக்கள் பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். இதனை எதிர்த்து சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியது விசாரணையில் தெரிய வந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களை அதிகாரி ஒருத்தர் ஒருமையில திட்டினதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பட்டுப்புடவை கட்டி வந்த தூய்மை பணியாளர்களை செயல் அலுவலர் ஒருமையில் திட்டினார். அந்த முகாமிற்கு தூய்மை பணியாளர்களை சீருடை அணிந்து வருமாறு அவர் அறிவுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் பட்டுப்புடவை உடுத்தி அதன் மேல் தூய்மை பணியாளர்களுக்கான மேலாடையை அணிந்து முகாமில் கலந்து கொண்டனர். செயல் அலுவலர் ராஜேந்திரன் தங்களை வேறுபடுத்தி பார்த்ததால் முகாமில் ஏற்பாடு செய்திருந்த உணவை தூய்மை பணியாளர்கள் சாப்பிடவில்லை. இதை அறிந்த செயல் அலுவலர் தூய்மை பணியாளர்களை பொதுமக்கள் முன்னிலையில் ஒருமையில் பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் நடக்க மாட்டேன் திமிர் காணிச்சிருக்கீங்க. பட்டு எடுத்துட்டாங்க. பட்டு பட்டு எடுக்கணும். பட்டு எடுத்துட்டு அவங்களுக்கு யாருக்கு என்னன்னு எனக்கு தெரியும் சார். தனியா ரூம்ல கூட்டு பேசணும். பப்ளிக் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல என்ன மேட்டர்னு எனக்கு தெரியும். புரியுதா? இல்ல என்ன வேலைக்கு எடுக்க மாட்டேன். நீ யாரும் அலோவ் பண்ண நினைச்சீங்க. நீ விட்டுருக்கு